எல்லாருக்கும் வணக்கம். கொசுவை எப்படி சிம்பிளான முறையில் பார்த்தீங்கன்னா வெறும் கற்பூரத்தை வச்சு ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குள்ளே போகலாம். இது வந்து ஸ்ப்ரே. தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ரெண்டு கற்பூரம், அவ்வளோதான். நல்லா அப்படி குளுக்குங்க. வீட்டில் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இதை அடிச்சு விட்ருங்க, அவ்வளோதான். இது ஒரு மெத்தடு. அடுத்து வந்து டம்ளரு. இது மாதிரி தண்ணி ஊற்றிங்க. 2 கற்பூரம். உங்கள் வீட்டில் எந்த பக்கத்தில் கொசு வருமோ அந்த இடத்துல போட்டு இதை வச்சிட்டிங்கன்னா இந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா கொசுவுக்கு பிடிக்காது, வராது. இந்த மாதிரி கற்பூரம் வாங்கிக்கோங்க. இன்னொரு மெத்தடு. இது விளக்கு, சிமிழ் விளக்கு. கார்த்திகை தீபத்துக்கு போடுங்களா அந்த விளக்கு. இதில் பார்த்தீங்கன்னா குங்குமம் போட்டு வச்சுருக்கேன். எதுக்குன்னா எண்ணெய் வாசனைக்கு பார்த்தீங்கன்னா எறும்பு வரும், அதுக்காக. இப்போ இந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கற்பூரத்தை பவுடராக்கி போட்டு வச்சுருக்கேன். கற்பூரத்தை வந்து பவுடராக்கி இந்த எண்ணெயில் போட்டு வச்சுருக்கேன். இது என்ன பண்ணுறீங்க, நைட் நேரத்தில் பற்ற வச்சிட்டிங்கன்னா பாருங்க, எந்த பக்கம் கொசு வருமோ அங்கே வச்சிருங்க, அந்த பக்கத்தில் வச்சிருங்க. அப்படி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கொசு வராது. சிம்பிளான மெத்தடு, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நிறைய பேர்த்துக்கு சைனஸ் அலர்ஜி இருக்கும். இந்த கொசுவத்தி ஸ்மெல்லாம் பிடிக்காது. குழந்தைகளுக்கு முக்கியமாக பிடிக்காது. நிறைய வீட்டில் குழந்தைகள் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான மெத்தடு இது பாருங்கள். இது வந்து ஸ்ப்ரே. ஃபேன்சி ஸ்டோரில் இதை நான் வாங்கினேன். இங்கே பாருங்கள், ஃபேன்சி ஸ்டோரில் நான் வாங்கினேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் ஆகும். 100% ஒர்க் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எந்த விதமான அலர்ஜி கொடுக்காது. நன்றி, வணக்கங்க.